ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநர்களை போற்றி. கும்பராசி நேர்களுக்கு வணக்கம். கும்பராசிக்கு நல்லா இருக்குங்க, சிறப்பாக இருக்குது. ராசிநாதன் குரு பார்வைக்கு வராரு. ஒரே நேரத்தில் குரு பார்வை, சுக்கிர பார்வை, 2 இயற்கை சுபகரங்கள் பார்வைக்கு ராசிநாதன் வருது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் இடம் வழுக்குது, சரியா? ராசிக்கு 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம் நல்லபடியாக இருக்குது. ராசியில் இருக்கிற ராகு பகவான் சுபத்துவம் வராரு. சனி ராகு பிடியிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குது, சரியா நேர்களே? இனிமேல் நல்ல காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும், சரியா நேர்களே? நல்ல தரமான சம்பவங்கள் நடக்கும், யாராலும் தடுக்க முடியாது. எதிர்ப்புகளாக இனிமேல் கிடையாது. எதிர்ப்பின்றி நல்லபடியாக இருப்பீங்க. ராசிநாதன் சுபத்துவம் அடைகிறார். டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் நல்ல நிலைமையில் இருக்கிறார். குரு பார்வைக்கு வராரு, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ கும்பராசினியர்கள் அவிட்டம், பூரட்டாதி, சதயம் 3 நட்சத்திரத்துக்குமே சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அவிட்ட நட்சத்திரநாதன் செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடம் வருகிற 25ஆம் தேதி, அக்டோபர் 25ஆம் தேதி ஆட்சி பெறாரு. திக்பலம் தசம அங்காரனாக இருக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ ராசிக்கு 3 10 கூடியவன் ஸ்தானபலமை 10ஆம் இடத்துக்கு வரதுனால தைரிய வீரிய காரியமாக இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும், ஆரம்பகட்ட வெற்றி இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பி சில காரியத்தில் ஈடுபடுறீங்கன்னா அந்த காரியங்கள் நல்லாயிருக்கும். வீட்டை விட்டு கிளம்பும் போதே நல்ல செய்திகள்லாம் காது கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். காலை விடியும் பொழுதே நல்லா இருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஏன்னா நமக்கு காலையில் ஒரு 11 மணிக்குள்ளே அன்றைக்கி உள்ள வேலைகள்லாம் நமக்கு கமிட் ஆகிரும். நீங்கள் தொழில் பண்ணாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் சரி, நண்பகல் 12 மணிக்குள்ளே அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அபிஜித் முத்திரம், அந்த அபிஜித் முகூர்த்தத்திலே நமக்கு சில நல்ல செய்திகள் கிடச்சிருச்சுன்னா அன்றைக்கி 4 பொழுது நல்லாயிருக்கும். இனிமேல் அபிஜித் முகூர்த்தம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், சரியா நேர்களே? அதனால் நீங்கள் இனிமேல் மிகச்சிறப்பாக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ கிரக நிலைகள் நல்லா இருக்குது, சாதகமாக இருக்குது. குரு பகவான் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வராரு. 6ஆம் இடத்துல குரு உச்சம் அடைகிறார். அதாவது ராசிக்கு 2 11 கூடவும் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும், உத்தியோக ரீதியாக நல்ல லாபம் இருக்கும், நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்கும், வேலையில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 11 கூடவும் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ மூத்த சகோதர விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடன் பிறந்த அண்ணன் வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரியா நேர்களே? உங்களுக்கு அவருக்கு சில கான்ட்ரவர்ஷன் வரலாம், சில பிரச்சனைகள் வரலாம். ஸோ உடன் பிறந்த மூத்த சகோதரர்களில் கவனம் பாருங்கள். அது மாதிரி லாபத்தில் எதிர்பாராத நஷ்டம் வரும். அதாவது லாபம் வரும், ஆனால் திடீர்னு அதில் என்ன ஆகும்னா டைவர்ஷன் ஆகும். நீங்கள் ஒரு 10 லட்சம் வரும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. 10 லட்சம் வர இடத்துல டக்குன்னு 7 லட்சம் 8 லட்சம் வரும், 2-3 லட்சம் நிலுவையில் வரும். ஏன்னா 11 கூடியவன் 11க்கு 8ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாரு. அந்த இது வந்துடும் உங்களுக்கு, ஆனால் அதோடைய பெனிஃபிட் முழுமையாக அடைய முடியாது. எல்லாத்துலேயும் ஒரு தொங்கல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மற்றபடி அதனுடைய அசைன்மெண்ட் நல்லபடியாக முடியும், சரியா நேர்களே? உங்களுக்கு கிடச்சிரும், ஆனால் கிடைத்தாலும் முழு திருப்தி அடைய முடியாத அளவு இருக்கும். ஏன்னா குரு ராசிக்கு 2 11 கூடவன் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். வர வேண்டிய வரவில் சில பிரச்சனைகள் இருக்கும், நிபந்தனைக்கு உட்பட்டு வரும். மொத்தமாக கிளியர் ஆகாது. ஒரு பட்ஜெட்லேயே தொங்கு பட்ஜெட்லேயே இருக்கும், சரியா? ஷார்ட்டேஜ்லேயே இருக்குன்னு வச்சுக்கலாமே, சரியா நேர்களே? பெர்சன்டேஜில் தான் வரும். 100 ரூபா வர வேண்டிய இடத்துல 70 ரூபா வரும், அப்புறம் 30 ரூபா அப்புறம் வரும். அப்படியே ரொட்டேஷனில் தான் இருக்கும் வழியாக முழுமையாக உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகாது. குரு ஏன்னா 6ஆம் இடத்துல இருந்து அவர் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ இதில் 8 10 12, சரியா நேர்களே? 8ஆம் இடம் அவர் ராசிக்கு 10ஆம் இடம் 12ஆம் இடம் 2ஆம் இடம் பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை பார்க்கல, 10 12 2 பார்க்குறாரு. இதில் 10ங்கிறது நல்ல அமைப்பு, தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் 12ஆம் இடம் பார்க்கறதுனால அந்த ஷார்ட்டேஜ் இருக்கும், சரியா? தொழில் அலைச்சல் விரிச்சல் இருக்க தான் செய்யும். அதனால் என்ன வர வேண்டிய வரவு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் பணம் வந்தாலுமே திருப்தியாக ஒரு முழுமையாக கிடைக்காது. அதான் நிறைவுங்கிற வார்த்தை கொஞ்சம் சற்று தாமதமாக தான் இருக்கும் டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும். அதனால் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, ஒரு கண் வச்சுக்கோங்க. மற்றபடி நல்லா இருக்குது, சரியா நேர்களே? நல்லா இருக்குது. குறிப்பாக 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். செவ்வாய் ஒரு பூமி காரகன். விவசாயம் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பில்டிங் கான்ட்ராக்டரு, ரியல் எஸ்டேட் கட்டடம் கட்டி விற்கிறவங்க, நிலப்பலம் வச்சுருக்கிறவங்க, புரோக்கர் வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். காவல்துறையில் பணிபுரியவர்களுக்கு மிக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம், சரியா? 10ல் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்குது. செவ்வாய் சம்மந்தப்பட்ட காரகத்துவங்கள் தொழில் நல்லாயிருக்கும். அது மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, விளையாட்டு வீரர்கள், இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். 3 கூடியவன் 3க்கு 8ஆம் இடத்துல ஆட்சி பெறாரு. அதனால் உங்கள் இளைய சகோதரர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க. இளைய சகோதர விஷயத்தில் சில செயல்கள் நடக்கும். அது உங்களுக்கு சில சங்கடத்தை கூட கொடுக்கலாம். இருந்தாலும் அவங்கள தான் இருப்பாங்க. நீங்கள் அவங்க வழியில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு வழிபாதை ஆரம்பிச்சுட்டு அவங்க ரூட்டில் போயிட்டுருப்பாங்க. மற்றபடி செவ்வாய் 10ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. அவர் 10ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு, ராசியில் இருக்கிற ராகுவை பார்க்குறாரு. கொஞ்சம் எரிச்சல் டென்ஷன் ஆடுவீங்க, பதட்டப்படாதீங்க. 25ஆம் தேதியிலேருந்து அங்கிட்டு ஒரு 45 நாளைக்கு, சரியா?
கிட்டத்தட்ட அக்டோபர் 25லேருந்து நவம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் சரியா கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பதட்டப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, சகோதர வழியில் எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து துர்க்கை அம்மன் வழிபாடு அல்லது காளியம்மன் வழிபாடு அதிகப்படுத்திக்கணும். ஏன்னா செவ்வாய் பாரம் வந்து ராகுக்கு வருது. அக்டோபர் 25க்கு மேலே வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை ராகு வேளையில் துர்க்கை அம்மனையோ காளியம்மனையோ கும்பிடணும். சரியா நேர்களே, அது காலண்டரில் பார்த்துக்கோங்க. வாரத்தில் 3 நாட்கள் முக்கியமான நாட்கள், ஞாயிறு, வெள்ளி, செவ்வாய். அதில் ராகு வேளையில் நீங்கள் வந்து துர்க்கை அம்மனை கும்பிட்டிங்கன்னா இல்லைனா காளியம்மனை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராசிக்கு செவ்வாய் பார்வை இருக்குது. அதுபோல் செவ்வாயும் சனியும் சேர்ந்து ராசிக்கு வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. தாய் வழி உறவை பார்த்துக்கோங்க, தாயாரோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அதுபோல் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டெக்னிக்கல் கோர்ஸ் படித்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு மாற்றுறது, வீடு கட்டுற வேலையில் இருக்கிறவங்களாம் எச்சரிக்கையாக இருக்கணும். எடுத்தேன் கவிழ்த்தேன்னு இருக்கக்கூடாது. நேரங்காலம் பார்த்து காரியத்தை செய்யுங்க. மற்றபடி நல்லா இருக்குது. சரியா நேர்களே, 4ஆம் இடம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அதுபோல் 4 கூடியவன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4க்கு 5ஆம் இடத்துல இருந்தாலுமே 8ஆம் இடத்துல இருக்கனால திடீர் செலவு வரும். சுக்கிரன் ராசிக்கு வந்து ராஜ யோகாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்க்குறது நல்லதான். திரண்ட செல்வம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், நல்லா இருக்கும். இருந்தாலும் தாய் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். தாயை விட்டு பிரிகிறது, தாய்கிட்ட சில கான்ட்ரவர்சன், சரியா தாய் உடல்நலத்தில் சில பிரச்சனைகள், தாய் வழி உறவில் சில பிரச்சனைகள், இதெல்லாம் வரத்தான் செய்யும். இப்போ பார்த்தோம்னா வந்து 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் ஒரு முக்கியமான கிரகம் கும்பராசிக்கு. அவர் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல வந்து அவர் 3/11 வரைக்கும் இருக்கிறாரு. நவம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. ஸோ நவம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் தாய் வழியை பார்த்துக்கோங்க. இருப்பினும் சுக்கிரன் வந்து நல்ல பண பலத்தை கொடுப்பார். ராசிநாதன் சனி பகவானை பார்க்குறாரு 7ஆம் பார்வையால். அதிர்ஷ்டலட்சுமி யோகம் உங்களுக்கு கை கொடுக்கும், அஷ்டலட்சுமி யோகம் கை கொடுக்கும். இதனால் கையில் காசு பணம் இருக்கும், நல்ல மாதம் பணம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களிட விருப்பமாக இருப்பீங்க, சிக்கனத்தை கடைப்பிடிப்பீங்க. சரியா, சிக்கனம் இருக்கும், சிக்கனத்தை கடைப்பிடித்து சேமிப்பு அதிகப்படுத்திக்கோங்க. உங்கள் மனைவி அல்லது கணவன் மூலிமா உயிர் சொத்து பத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனாச்சும் உயிர் எழுதி வைப்பாங்க, சொத்து பத்து எழுதி வைப்பாங்க. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், நல்லா இருப்பீங்க. சரியா, கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். திரைப்படம், சின்னத்திரை, இயலிசை, நாடகம், ஆடல் பாடல் சம்மந்தப்பட்ட நல்லாயிருக்கும். ஆள் அகடபடமாக பேசுவீங்க, பேசுகிற ஒரு நளினம் இருக்கும், நயம் இருக்கும். நல்ல வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க, நல்ல ஹாஸ்டலியாக இருப்பீங்க, ஆனஸ்ட்டாக இருப்பீங்க. கையில் காசு பணம் இருக்கும், நல்ல சம்பாத்தியம் நல்லா பண்ணுவீங்க. சம்பாத்தியம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா நேர்களே, ஏனிங் பண்ணுறவங்களும் மிகச்சிறக்கான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அலைன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லபடி அமையும் இந்த காலகட்டத்தில். அடுக்கின்ற ஐப்பசி மாதத்துலேருந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு அலைன்ஸ் பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அலைன்ஸை பற்றி சொல்லும்போது இந்த காலகட்டத்தில் ஒன்று சொல்கிறேன் நான். இந்த நேரத்தில் கும்பராசிக்கு வந்து 2027 ஜூன் வரைக்கும் 7.5 சனி இருக்குது, பாதசனி இருக்குது. அதனால் சனி பகவான் ஆதிக்கமுள்ள ராசிகளை வந்து அலைன்ஸ் பார்க்காதீங்க. இந்த வீடியோ கும்பராசி நேர்கள் கேட்டாலும் சரி, இல்லைனா அவங்களோட பெற்றோர்கள் கேட்டாலும் சரி, உங்கள் வீட்டில் வந்து நான் சொல்கிற ராசி இருந்துச்சுன்னா அந்த ராசியில் சேர்க்காதீங்க. ஏன்னா அந்த ராசிகளுக்கெல்லாம் இப்போ சனி பகவானோட ஆதிக்கம் இருக்குது. கும்பராசி, மீனராசி, மேசராசி, சிம்மராசி, கன்னிராசி, தனுசு ராசி, இந்த 6 ராசிகளுமே வந்து சனி பகவானோட ஆதிக்கம் இருக்கனால இந்த ராசிகளை சேர்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக ஜாதகத்தை பார்க்கணும். ஜாதகத்தில் ஜாதக லக்கண ராசி தசாபுத்தி பலன்களை பார்க்கணும். சும்மா அந்த நட்சத்திர பொறுத்து மட்டும் பார்த்துட்டு திருமணம் செய்யக்கூடாது. ஏன்னா இந்த 6 ராசிகளுக்குமே வந்து சனி பகவானோட ஆதிக்கம் இருக்குது. கும்பராசிக்கு பாத சனியாக இருக்குது, மீனராசிக்கு ஜென்மச்சனி, மேசராசிக்கு விரயச்சனி, சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி, கன்னி ராசிக்கு கண்டக சனி, தனுசு ராசிக்கு அத்தாஷ்டம சனி. ஸோ இந்த 6 ராசிக்காரங்களுமே வந்து திருமண உறவில் கவனமாக இருக்கணும். ஸோ கும்பராசியில் இன்றைக்கி அலைன்ஸ் பார்த்தாலுமே இந்த மற்ற உங்கள் ராசியும் சேர்த்து மற்ற 5 ராசியும் சேர்த்து பார்க்கணும். சரியா, ஸோ இந்த 6 ராசிகளுமே சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. சில ஜோசியர்லாம் வந்து ஜாதக பொருத்தமே பார்க்குறது கிடையாது, நட்சத்திரத்தை மட்டும் பார்த்துட்டு பாருவாங்க. சதய நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருத்தம் 12 பொருத்தத்துக்கு 8 பொருத்தம் இருக்குது, 10 பொருத்தம் இருக்குது, திருமணம் பண்ணிக்கலாமாங்க. அங்கே ஜாதக பொருத்தம் சரியாக இருக்காது. ஜாதக லக்கண 7ஆம் இடம், 4ஆம் இடம், 2ஆம் இடம், 12ஆம் இடம் இதெல்லாம் பார்க்கணும். 2ஆம் இடம் தனஸ்தானம், 4ஆம் இடம் சுகஸ்தானம், 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம், 8ஆம் இடம் கணவன் மணி சேர்ந்து குடும்பம் நடத்துகிற ஸ்தானம், 12ஆம் இடம் அயன சேன போகஸ்தானம் இதெல்லாம் பார்க்கணும். 5ஆம் இடத்தையும் பார்க்கணும், புத்திரஸ்தானம். ஏன்னா திருமணங்கிறது வந்து புத்திரத்தை நோக்கி போகிறது தான். திருமணமாகி என்ன செய்ய போகிறோம், புள்ள பார்க்க போகிறோம். அதான் திருமணத்தின் தாற்பயமே குழந்தை பத்துக்கிறது தான். ஸோ இதெல்லாம் பார்க்கணும். நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்து இதெல்லாம் பார்த்துட்டு திருமணம் பண்ணணும். அதுபோல் தசாபுத்தி கரெக்டாக இருக்கணும். லக்கண ரீதியாக சார்பு தசாபுத்திகள் நடக்கணும். மாறுபட தசாபுத்தி நடந்துச்சுன்னா அப்புறம் முட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் யாரும் பார்க்காம பொருத்தமாக சேர்த்து வச்சுக்கிட்டு அப்புறம் அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை சொல்கிறது. அதனால் இந்த வீடியோ கேட்குற பெரியவர்கள், கும்பராசி பெரியவர்கள், உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகள் எந்த ராசி இருந்தாலுமே நட்சத்திர பொருத்தம் பார்க்காதீங்க, ஜாதக பொருத்தத்தை பார்க்க சொல்லுங்கள். ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்து ஜாதக பொருத்தத்தை பார்த்து அதுக்கு பிறகு சேர்த்து விடுங்க. நிறைய இருக்குது, ஆயிரங்காலத்து பயிர். ஓகே, சுக்கிரன் ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. 8ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் பலன், சுக்கிர பகவான் வந்து தூரதேச அமைப்பு கொடுப்பார். வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு போகிறீங்கன்னா இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுவும் 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் வராரு. செவ்வாய் வரதுக்குன்னு நாள் இருக்குது.
இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் ராசி 10ஆம் இடத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துக்கு வர செவ்வாய் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில இடர்பாடுகள் கொடுத்தாலுமே ஒரு அந்தஸ்தை கொடுப்பாரு, அதிகாரத்தை கொடுப்பாரு. ஆள் முதலாளித்துவம் இருக்கும், ஆள் நல்லா இருப்பீங்க, நல்ல ஒரு சிறந்த எஜமானியாக இருப்பீங்க. வேலை பார்க்குறவங்க நல்லா பயந்து நல்லபடியாக வேலை வைப்பாங்க. எல்லாரையும் அடக்கி ஆளுவீங்க. துணிச்சல் இருக்கும், சாதுரியம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் நல்லபடியாக செய்வீங்க. சரியா, ஆள்பலம் பணபலம் படைபலம் எல்லாமே இருக்கும். எந்த ஒரு காலத்தையும் நல்ல அபாரமாக செய்வீங்க. சில பேருக்கு முரட்டு குணம் இருக்கும். ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லாதவர்களுக்கு கொஞ்சம் முரட்டு சுபாவம் இருக்கும். முரட்டு குணத்தை அடக்கிக்கோங்க. சரியா, முன்கோபத்தை அடக்கிக்கோங்க. மற்றபடி தன்னம்பிக்கை விடாமரிச்சு உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸாக கொடுக்கும். சொத்து பத்திரம் நல்லபடியாக சேர்க்கும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய தொழில் தொடங்குறது நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. நியாயம் நீதி பேசுவீங்க. ஜுடிஷியலில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். மேஜிஸ்ட்ரேட்டாக ஜுடிஷியலில் இருக்கிறவங்க, நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோல் ஊரில் இருக்க பஞ்சாயத்து தலைவர், நாட்டாமல் சொல்கிறவங்க, நாட்டாமல் அப்புறம் கவுன்சிலிங்கில் இருக்கிறவங்க, கன்வீனராக இருக்கிறவங்க, தீர்ப்பு சொல்கிற இடத்துல இருக்கிறவங்க, 4 பேருக்கு நல்லது சொல்கிறவங்க இருக்கிற இடத்தவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நல்லாவும் இருக்குது. சரியா நேயர்களே, சில சங்கடங்கள் இருந்தாலுமே சிறப்புகள் நிறையா இருக்குது. இனிமேல் இதுக்கு மாதிரி காரியங்கள் தரமான சம்பவங்களை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க முடியாது. தரமான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டம் வந்துருச்சு. அபிஜித் முகூர்த்தம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி நேயர்களே, எந்த ஒரு காரியத்தையுமே வந்து 11 to 12 செஞ்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு நான் பலன்களை சொல்கிறேன். அடுத்து பலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஒரு பூஜையை சொல்லிவிட்டு உங்களுக்கு பலன்களை சொல்கிறேன். கும்பராசிக்கு வந்து வருகிற 28/10/2025 ஐப்பசி 11 ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் சேராரு, சுக்கிரகேந்திரத்தில் இருக்கிறாரு. அன்றைக்கி வந்து வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க. அன்றைக்கி வந்து வாஸ்து நாள் தான். சரியா, செவ்வாய்க்கிழமை தான். செவ்வாய் இப்போ நல்ல நிலமில் தான் இருக்கிறாரு. அடுத்து சுக்கிரன் நல்ல நிலமில் தான் வரப்போகிறாரு. ஸோ உங்களுக்கு வந்து அன்றைக்கி பிருகமங்கல யோகம் பரிபூர்ணமாக இருக்கும். பிருகனா சுக்கிரன், மங்கலம்னா செவ்வாய். ஸோ பிருகமங்கல யோகம் வந்து ராசிக்கு 11ஆம் இடம் சம்மந்தப்பட்டு வரதுனால சந்திரன் நல்ல சந்திரனாக இருக்கிறாரு. அன்றைக்கி வந்து வளர்பிறை அஷ்டமி, கண்ணனுக்கு வேண்டிய நாள். ஸோ அன்றைக்கி வீட்டில் வந்து மகாலட்சுமி வச்சு ஒரு பூஜை பண்ணிடுங்க. கும்ப ராசிக்குன்னு ஒரு மகாலட்சுமி இருக்கிறா. சரியா, அந்த படத்தை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். சரியா, மகாலட்சுமி வந்து கும்பராசிக்குன்னு வந்து ஒரு மகாலட்சுமி, பாக்கியலட்சுமி. சரியா, மகாலட்சுமியோட அம்சம் வந்து பாக்கியலட்சுமி. பாக்கியலட்சுமி படத்தை வச்சு கும்பிடுங்க. படம் வேணுங்கிறவங்க வந்து என்கிட்ட கேட்கலாம். சரியா நேரில். அதுபோல் வித்யா கணபதியும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். ஏற்கனவே போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். மூசிக வானத்தில் விநாயகர் இருப்பார். அந்த வித்யா கணபதியை விநாயகர் படத்தை வச்சு கும்பிடலாம். ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது சுப தொடர்பு இல்லாமல் இருக்கிறதுனால இப்போதைக்கு வந்து விநாயகர் வழிபாடு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ கும்பராசிக்கு வேண்டிய வித்யா கணபதியும் பாக்கியலட்சுமியும் வந்து வருகிற 28/10/2025 காலையில் 8 to 9 வீட்டை ஒரு பூஜை பண்ணிடுங்க. என்ன பண்ணுறீங்கன்னா வந்து படத்தை தொடங்க, பன்னீர் வச்சு தொடங்க. எப்போவுமே வீட்டில் பன்னீர் பாட்டில் இருக்கணும். பன்னீர் பாட்டில் பச்சை கற்பூரம் இருந்துச்சுன்னா மகாலட்சுமி வீட்டிலே இருப்பாள். ஏன்னா மகாலட்சுமிக்கும் கும்பராசிக்கும் ஒரு யோகம் இருக்குது. கும்பராசி பொதுவாக குபேரரோட அருள்பட்ட ராசி. ஏன்னா 4ஆம் இடம் மகாலட்சுமி ஸ்தானம், 9ஆம் இடம் மகாலட்சுமி ஸ்தானம். ஒரு ரெண்டுமே வந்து சுக்கிரனோட வீடு. 4ஆம் இடமும் 9ஆம் இடமும் விஷ்ணு சக்கரமும் மகாலட்சுமி சக்கரமும் வந்து உங்களுக்கு வந்து பெருமாள் சம்மந்தப்பட்டு வருது, லட்சுமி நாராயணன் சம்மந்தப்பட்டு வருதுனால வீட்டில் எப்போயுமே பன்னீர் பச்சை கற்பூரம் வச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போயே வாங்கி வச்சுருங்க. ஒரு 2 சேர்த்து 50 ரூபாய்க்கு வாங்கிடலாம். பன்னீரும் பச்சை கற்பூரமும் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கி வீட்டில் வச்சுட்டிங்கன்னா எப்போயுமே வந்து வீட்டில் வந்து மகாலட்சுமியோட கடாட்சியம் இருக்கும். ஸோ பன்னீர் வச்சு லைட்டாக அந்த படத்தை தொடங்க. படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டு வாங்கிக்கலாம். வித்யா கணபதியும் பாக்கியலட்சுமி படத்தையும் 8807457629. எனக்கு கும்பராசி சார் எனக்கு அந்த மகாலட்சுமி படத்தையும் விநாயகர் படத்தையும் அனுப்புங்கன்னா அனுப்பி விட்ருவேன். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சைஸில் பண்ணிக்கோங்க. சரியா, ஒரு சின்ன நோட் புக் சைஸில் பண்ணிக்கிட்டு நீங்கள் வீட்டில் வச்சு கும்பிடலாம். இப்போ சுக்கிரதசை நடக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, சுக்கிரதசை நடக்கும். சரியா, புரட்டாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒரு வயதான காலத்தில் கண்டிப்பாக சுக்கிரதசை நடக்கும். ஸோ சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்குலாம் இந்த வழிபாடு மிகச்சிறப்பாக தரும். அதுபோல் கேது திசையும் சில பேருக்கு நடக்கும். கொஞ்சம் வயசில் கேது திசை நடக்கும். சதய நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு நடக்கும். சரியா, ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை வந்து ஒரு 50 வயசுக்கிட்ட நடக்கும். சுக்கிர திசை 50 வயசு தாண்டி நடக்கும். ஸோ இந்த வீடியோ கேட்குற ஒரு 50 வயது தாண்டியவர்களுக்கு நான் அனுப்புகிற அந்த விநாயகர் படமும் லட்சுமி படமும் மிகச்சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு 7 சனியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, இந்த வழிபாடு பண்ணுங்க. பொதுவாக ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு வந்து 50 வயசுக்கு மேலே தான் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும், படிக்க வைக்கணும், பேர குழந்தைகளை பார்க்கணும், நல்லது கெட்டது செய்யணும்னு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த கமிட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற அந்த வழிபாடை சரியாக செஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், வருங்கால வசதமாக இருக்கும். ஏன்னா அடுத்து சுக்கிரன் வந்து ராசிக்கு 9ஆம் இடம் 10ஆம் இடம் 11ஆம் இடம் நல்ல நிலைமைக்கு தான் வராரு. 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வைக்கு தான் வருவார். ஸோ சுக்கிரனுடைய நிலைப்பாடு நல்லா இருக்குது. ஸோ அந்த பாக்கியலட்சுமி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். 28/10/2025 காலையில் 8 to 9 படத்தை வச்சு கும்பிடுங்க. மகாலட்சுமிக்கு வந்து முல்லைப்பூ அல்லது மல்லிகைப்பூ வச்சு நமஸ்காரம் பண்ணுங்க. விநாயகருக்கு அருகம்புல் போடுங்க. அதுபோல் கண்டியில் தண்ணி வைங்க. எப்போயுமே கண்டியில் தண்ணி இருக்கணும். அந்த தண்ணி வந்து சந்திரனுடைய ஆதிக்கம். தண்ணினாலே சந்திரன் தான். அதில் வந்து அருகம்புல்லும் முல்லைப்பூ மல்லிகைப்பூ போட்டுருங்க. போட்டுட்டு
அந்த மகாலட்சுமியோட மந்திரத்தை சொல்லுங்கள். அது சமஸ்கிருதத்தில் இருக்கும். அது சமஸ்கிருதத்தில் அந்த மந்திரம் வேணும்னு சொல்லுங்கள், உங்களுக்கு நான் அனுப்பிவிட்றேன். ஏன்னா எப்போயுமே இந்த மந்திரத்தை வந்து பூஜையில் சொல்கிறது வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த அஷ்டலட்சுமியுடைய அனுக்கிரமும் உங்களுக்கு கிடைக்கும். நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சித்திர்பதுவுமே சதா. இதை நீங்கள் சொல்லுங்கள். சார் இது சமஸ்கிருதமாக இருக்குது, வாயில் நுழையலை அப்படின்னு சொல்கிறவங்க ஓம் அஷ்டலட்சுமி நமக அப்படின்னு ஒரு 11 தடவை சொல்லுங்கள். சரியா? இல்லைன்னா மகாலட்சுமியுடைய நாமத்தை சொல்லலாம். ஓம் ஆதிலட்சுமி போட்டி, தனலட்சுமி போட்டி, தானியலட்சுமி போட்டி, திவ்யலட்சுமி போட்டி, திரைவலட்சுமி போட்டி, சௌபாகலட்சுமி போட்டி, வீரலட்சுமி போட்டி, விஜயலட்சுமி போட்டி, ஐஸ்வர்யலட்சுமி போட்டி, சந்தானலட்சுமி போட்டி, கஜலட்சுமி போட்டி, பாக்கியலட்சுமி போட்டி, நாராயணியே போட்டி அப்படின்னு சொல்லுங்கள். இன்னும் நிறையா இருக்குது. சரியா நேரில் சமஸ்கிருதத்தில் இருக்குது, தமிழில் இருக்குது, தெலுங்கில் இருக்குது, மலையாளத்தில் இருக்குது, கன்னடத்தில். உங்கள் தாய்மொழியில் சொல்லுங்கள், மனதார நினச்சி சொல்லுங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து விநாயகருடைய நாமத்தை சொல்லணும். விநாயகர் நாமத்தை சொல்லுவது மிகச்சிறப்பாக இருக்குது. வித்யா கணபதி நாமத்தை சொல்லணும். பொதுவாக வந்து நீங்கள் வந்து கும்பராசி சேர்ந்தவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதத்தை சொல்கிறேன். காலையில் பிரம்மமுத்தத்தில் எந்திக்கிறீங்க. 2 மூத்தம் இருக்குது ஒரு நாளைக்கு. பிரம்மமுத்திரம், அபிஜித் முகூர்த்தம். அதுமாதிரி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திக்கிறீங்க. 4 to 6 எந்திரிச்சிங்கன்னா எந்திரிச்சோடனே வந்து ஓம் வித்யா கணபதி நமகன்னு ஒரு 11 தடவை சொல்லிடுங்க. நீங்கள் அதுக்கு பிறகு மற்ற வேலையை பாருங்க. சரியா? ரெஃப்ரெஷ் ஆகுங்க, குளிங்க, வேலை வெட்டிக்கு போங்க, இல்லைனா மறுபடியும் கூட தூங்குங்க. அதெல்லாம் உங்கள் சௌகரியம் தான். தனிப்பட்ட மனிதன் இப்படி வேணாலும் இருக்கலாம். தனி மனிதன் உரிமை, சுதந்திர பறவை. உங்களை நான் வந்து வற்புறுத்த மாட்டேன் நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு. ஆனால் நீங்கள் நல்லா இருங்க. ஆனால் நான் சொல்கிறபடி செஞ்சுட்டு இருங்க, நல்லபடியாக இருப்பீங்க. ஸோ காலையில் வித்யா கணபதி நமகன்னு ஒரு 11 தடவை சொல்லிடுங்க. அதுபோக வந்து இந்த பூஜை பண்ணும்போதும் என்ன பண்ணுறீங்கன்னா விநாயகரோட மந்திரத்தை சொல்லுங்கள். கணபதி காயத்ரி மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்கள். விநாயகர் மந்திரத்தை வேங்குறவங்களும் என்கிட்ட கேட்கலாம். நான் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கிறேன். கும்பராசிக்கு நல்லது நடக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், இது நடந்தே தீரணும், தரமான சம்பவங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அதுக்கு நீங்கள் சார் வழிபாடு பண்ணணும். வீட்டில் வச்சே பண்ணுங்கள். இதை வந்து தாய்மார்கள் பண்ணலாம், கும்பராசி தாய்மார்கள் பண்ணலாம். உங்கள் கணவன் சார்பாக, பிள்ளைகள் சார்பாக நீங்கள் செய்யலாம். நீங்கள் வேறு ராசியாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளுக்காக செய்யலாம். சரியா நேர்களே? கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை. சரி, பூஜை பண்ணுறீங்க. பூஜை பண்ணி முடிச்சோன்னு என்ன பண்ணுறீங்கன்னா மறுநாள் காலையில் இந்த தண்ணி எடுக்கிறீங்க. நெய்வேத்தியத்துக்கு என்ன பண்ணுறீங்கன்னா பாலும் சர்க்கரையும் வச்சுக்கோங்க. நாட்டு சர்க்கரையும் வச்சுக்கோங்க. நெய்வேத்தியத்துக்கு மந்திரத்தை சொல்லுங்கள், சாமியை கும்பிடுங்க, பத்தி காட்டுங்க, சூடம் காட்டுங்க, கற்பூரம் காட்டுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கற்பூரம் காட்டி முடிச்சுட்டு சாம்பிராணி பூவை காட்டுறது மிகச்சிறப்பாக இருக்கும். இது மாதிரி முக்கியமான பூஜை பண்ணும்போது சாம்பிராணி பூவை காட்டணும். அன்றைக்கி என்ன பண்ணணும்னா கங்கு இருக்கணும் வீட்டில். கங்கு வச்சுக்கிட்டு அது கங்கை ஒரு கண்டியில் பருத்த இது பண்ணிக்கோங்க. கங்கை வந்து சூடு பண்ணிக்கோங்க. அது கங்குன்னா என்ன? அடுப்பு கறியை வந்து நம்ம கங்கா ஆக்கணும். அடுப்பு கறி ஒரு 5-6 கறியை எடுத்துகிட்டு ஒரு சின்ன சூடனை போட்டு தீ பிரித்தோம்னா சூடம் எரிஞ்சிடும். ஸோ அந்த கறியில் கங்கு வந்துடும். அதில் சாம்பிராணி போடணும். வெறும் சாம்பிராணி போடக்கூடாது. சாம்பிராணி, மஞ்சள், கொஞ்சம் பச்சை கற்பூரம், பிரியாணி இலை. சரியா? இந்த 4ஐயும் போடுங்க. இந்த 4ஐயும் கொஞ்சம் போல் போடுங்க. பிரியாணி இலையை கொஞ்சம் கிள்ளி போடணும். சரியா? ஒரு இலையை எடுத்துகிட்டு அதை வந்து 4ஆக கிள்ளி கொஞ்சம் அப்படியே போட்டுருங்க. சாம்பிராணி போடுங்க, மஞ்சள் போடுங்க, பச்சை கற்பூரம் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு வீடு முழுக்க காட்டுங்க. சரியா நேரில் எல்லா இடமும் காட்டுங்க. பாத்ரூம் டாய்லெட் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளே போயெல்லாம் காட்ட வேண்டாம். வெளியே நின்று கதவை திறந்து அப்படி லைட்டாக புகையை உள்ளே தள்ளி விடுங்க. சரியா? ஏன்னா பாத்ரூமும் நம்ம புழங்குற இடம் தான். இது காட்டுறதுனால என்னென்னா வீட்டில் இருக்க தீய சக்தி போயிடும். சரியா? தேவையில்லாத தீய சக்திகள், எதிர்மறை சக்திகள், எதிர்மறை விளைவுகள் இருந்துச்சுன்னா வெளியே போயிடும். சாம்பிராணி பூவை காட்டிட்டு பூஜையை முடிங்க. பூஜை முடிச்ச பின்னாடி அந்த பாலை வந்து எல்லோரும் குடிங்க. சரியா? நாட்டு சக்கரை போட்ட பாலை வந்து எல்லோரும் ஆள் கொஞ்சம் குடிச்சிட்டு நிறைவு பண்ணிடுங்க. வேலை வெட்டிக்கு போங்க. அன்றைக்கி திங்கக்கிழமை, மறுநாள் வந்து செவ்வாய்க்கிழமை வேலை வெட்டிக்கு போங்க. வேலையை பாருங்கள். சில பேர் சொல்லுவாங்க, சார் வீட்டில் எனக்கு டைம் இல்லை சார், நீங்கள் ஒரு நல்ல நாள் சொல்கிறீங்க, ஒரு முகூர்த்த நாள் சொல்கிறீங்க, முக்கியமான நாள் சொல்கிறீங்க, அன்றைக்கி வீட்டில் என்னால் கும்பிட முடியும்னு சொல்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போயிருங்க. சரியா? பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு தாயாரையும் பெருமாளை கும்பிட்டு வீட்டுக்கு வேலை வெட்டி பார்த்தீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சில பேருக்கு வந்து ஒர்க்கிங் டே அன்றைக்கி கும்பிட முடியாது. வீட்டில் பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு கிளம்பிட்டு இருக்குங்க, நசன்னு இருக்கும். இப்போ வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, பெரியவங்க இருப்பாங்க. ஸோ யாரோ ஒருத்தர் பெருமாள் கோவில் போனால் போதும். உங்கள் குடும்ப சார்பாக யாரோ ஒருத்தர் போனால் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மறுநாள் காலையில் அந்த தண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் பூஜை பண்ணிங்கன்னா அந்த கண்டியில் உள்ள தண்ணியை வந்து எடுத்துகிட்டு 4 மூலையிலும் தெளிங்க. வீட்டில் வந்து இருக்கிற எல்லா இடத்துலையும் 4 மூலையிலும் 2 செவர் செய்கிற இடத்துல பாட்டத்தில் கார்னரில் அந்த பாட்டத்தில் தெளிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளிங்க. சுத்தமான தண்ணி தான், கரையெல்லாம் பிடிக்காது. அந்த தண்ணியில் கொஞ்சம் பன்னீர் ஊற்றிக்கணும். பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பன்னீர் சொல்லி ஊற்றிக்கணும். கொஞ்சம் போல் பச்சை கற்பூரத்தையும் போட்டுடணும். பச்சை கற்பூரத்தையும் போட்டு அப்படியே வச்சிடணும். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த ஊர் ஏறினா தண்ணி, நீங்கள் மந்திரம் சொன்னது, சாமி கும்பிட்டது எல்லாமே தண்ணியில் இருக்கும். இன்றைக்குமே தண்ணியை வச்சுட்டு ஒரு காரியம் செய்கிறது மிகச்சிறப்பு. அந்த தண்ணியில் அப்படியே நிற்கும் அது. சரியா? அதனால தான் அந்த காலத்தில் முனிவரெல்லாம் கையில் எப்போயுமே கெண்டியில் தண்ணி வச்சுருப்பாங்க. தபை செஞ்சு முடிச்சுட்டு அவங்க வந்து அந்த தப வலிமை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது தண்ணி மூலியமாக தான் கொடுப்பாங்க. அது மாதிரி பாவம் தீரதுக்கு சாப மோச்சனம் தண்ணி மூலியமாக தான் கொடுப்பாங்க. ஸோ தண்ணி வந்து அவ்வளோ முக்கியமானது. சரி, தண்ணியை பற்றி ஒரு நாள் ஒரு வீடியோ போடுறேன் நான். நீருக்கும் கும்பராசிக்கும் என்ன ஒரு உறவு இருக்குது? கும்பம் வந்து ஒரு வாயு ராசி, காற்று ராசி. நீர் வந்து ஒரு ஜலம். இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னென்னு சொல்கிறேன் நான். இப்போ வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த தண்ணியை வந்து
வீட்டில் இருக்க எல்லா ரூம்லையும் தெளிச்சிருங்க. ஓம் அஷ்டலட்சுமி தாயே நமக அப்படின்னு லட்சுமி நாமத்தை சொல்லிட்டு தெளிச்சிக்கிட்டால் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் வந்து வெள்ளைப்பள்ளியை பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வெள்ளைப்பள்ளியை நீங்கள் பார்க்கணும். இது நடந்தே தீரணும். இந்த தரமான சம்பவம் ஒன்று நடக்கணும். இந்த தரமான சம்பவம் ஒன்று நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கோடிகள் குமியும். தரமான சம்பவம் ஒன்று நடக்க போகுது. அது 28 அக்டோபர் 28 நடக்க போகுது. பூஜை முடித்து இன்றைக்கி என்ன கிழமை, திங்கக்கிழமை, பூஜை பிடிச்ச பின்னாடி வெள்ளை கலர் பள்ளியை பார்க்குறீங்க, சரியா? இல்லைனா ஐவரி கலர் பள்ளி, மஞ்சள் கலர் பள்ளி, வெள்ளையும் மஞ்சள் கலந்த பள்ளி இருக்கும். பள்ளியை பார்த்திங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பள்ளி வந்து மகாலட்சுமியோட அம்சம். வீட்டில் வந்து பள்ளியை பார்க்கும்போது மகாலட்சுமி தாயே நமகன்னு சொல்லுங்கள், சரியா? எப்போ பார்த்தாலும் சரி மகாலட்சுமி தாயேன்னு சொல்லுங்கள். ஸோ அந்த பூஜை முடிச்சுட்டு நீங்கள் பள்ளியை பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் பள்ளியை பார்த்தீங்கன்னா உச்சிசமாக இருக்கும், சரியா? அந்த மகாலட்சுமியோட அனுக்கிரம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லது நடக்கும். ஓகே நேயர்களே, உங்களுக்கு பலன்களும் சொல்லியிருக்கிறேன். ஒரு சின்ன பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். வீட்டில் செய்கிற பரிகாரம் தான். அதை செஞ்சிட்டிங்கன்னா நல்ல தரமான சம்பவங்கள் நடக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து எப்படி சார் இருக்குது அப்படின்னா, தீபாவளிக்கு அடுத்து வருகிற தனயோகம் வந்து மிகச்சிறப்பாக இருக்குது. நேர்மையான பலன்கள் நல்லபடியாக நடக்கும், சரியா? கர்மா கழியிறதுக்கு சில புண்ணிய காரியங்கள் நடக்கும். கர்மாவுடைய பாவங்கள் குறையும். வருமானம் அதிகமாக இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு போட்டியாளர்கள், உங்கள் எதிர்ப்பாளர்கள்லாம் ஓரளவு ஒதுங்கிடுவாங்க. நல்லபடியாக போவீங்க. போட்டி எதுவுமே இருக்காது. ஏன்னா 3 கூடையவன் வளர்க்குறான் 10ஆம் இடத்துல. சிறப்பாக இருக்கும். தொட்ட காரியம் தொழுங்கும், காரியானவர்களுக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். எதிரிகள் போட்டியாளர்கள்லாம் ஒதுங்கிடுவாங்க. சிறப்பாக இருக்கும். முன் வைத்த காலம் பின் வைக்க மாட்டீங்க. வீர நடை, வெற்றி நடை, ராஜ நடை போடுவீங்க. வருமானத்தில் குறிப்பிட்டத்தக்க அதிகரிப்பு இருக்கும். வருமானம் வந்து கூடுதலுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து நல்லபடியாக இருக்கும். ஏன்னா வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்க சூரியன் 9ஆம் இடத்துக்கு போய் நீசபங்கம் அடைவார். 7 கூடையன் 9ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகம் பெற்ற சுக்கிரன் கூட சேர்ந்து நல்ல அமைப்பு தான், சரியா? அந்த புதாதித்ய யோகம் 9ஆம் இடத்துல இருக்குது, நல்ல அமைப்பு தான். ஸோ கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும். அரசாங்க விஷயத்துகளும் நல்லாயிருக்கும். தனிப்பட்ட மதிப்பு மரியாதை நல்லபடியாக உயரும். ஆள் நல்லா ஹானஸ்ட்டாக இருப்பீங்க. செய்கிற முதலீடுல நல்ல லாபம் வரும். அதுமாதிரி தங்கம், நிலம் சம்மந்தப்பட்ட இதில் நீங்கள் ஸ்கீமில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி நிலமும் தங்கமும் ரேட்டு அதிகம், நாளுக்கு நாள் கூட்டிகிட்டு தான் இருக்குது, சரியா? நிலத்தோட ரேட்டு, இடத்தோட ரேட்டும் கூடுது. சென்ட்டு ரேட்டு கூட்டிகிட்டு இருக்குது. கோல்டு ரேட்டு பயங்கரமாக போயிட்டுருக்குது. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்குது. இந்த தனராஜ யோகம், சுக்கிரன் வந்து சனி பகவானை பார்க்குறது தனராஜ யோகம். இந்த யோகம் வந்து ராசிக்கு வந்து 8 2ஆம் இடத்துல படுறதுனால தூரதேச அமைப்பில் நல்லபடியாக இருக்கும். வெளிநாடு வெளிமான தொடர்பில் இருக்கிறவங்க நல்ல வருமானம் வரும். வீட்டுக்கு அனுப்பி விடுவீங்க. அதுமாதிரி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நல்லா பேசுவீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, நல்ல விதமாக பார்த்துக்குருவாங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிநாதனும் 12 கூடையவனும் 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல சுக்கிர பார்வைக்கு வருது வந்து மிகச்சிறப்பு தான். தூரதேசம் நல்லாயிருக்கும். அயனசேன போகம் நல்லாயிருக்கும். அலைச்சல்லாம் இல்லாமல் இருக்கும். அப்படி அலைஞ்சு தெரிஞ்சு போனாலுமே டைட்னஸ் இருக்காது. விரும்பி தான் சில காரியங்கள் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதுபோக படைப்பாற்றலில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நல்லாயிருக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பணம் வர்றது மட்டும் கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட்டில் வரும், முழுமையாக கிடைக்காது. 1 கோடி ரூபா வரப்போகுதுன்னா 1 கோடி வராது, ஒரு 70 லட்சம் வரும். அங்கிட்ட ஒரு 10 20ன்னு வரும். வழியாக முழுமையாக வந்து பணம் கை சேராது. அதுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் நான், எந்த காரணம்னு சொல்லிட்டேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சிறப்பாக இருப்பீங்க. சொத்து பத்து வாங்கிறதுக்கெல்லாம் யோகம் இருக்குது. உடன் பிறந்தவர்களால் ஆதரவு இருக்கும். அவங்க வழியில் இருந்தாலுமே, மூத்த சகோதரன் இளைய சகோதரன் அப்படி இருந்தாலுமே, சில கான்ட்ரவர்ஷன் இருந்தாலுமே, குடும்ப உறவில் வந்து அவங்க ஆதரவு பண்ணுவாங்க. அவங்களுக்கும் சில பிரச்சனை இருக்கலாம். ஆனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் பொறுப்பாக இருப்பாங்க, ஆதரவு தெரிவிப்பாங்க. அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? நல்லாவும் இருக்குது. சரியா? ஒரு செயல் வீரனாக இருப்பீங்க. செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல திக்பலம் அடையுது. செயல் 10 11ஆம் இடத்துக்கு அடுத்து வரதுனால அடுத்த வருகின்ற காலகட்டம் நல்லாயிருக்கும். யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, நேவியில் இருக்கிறவங்க, ஆர்மியில் இருக்கிறவங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, சுகாதார பணியில் இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் அது மாதிரி சிறப்பாக இருக்கும். டீ ஷாப், காஃபி ஷாப், மட்டன் ஷாப் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ரத்த பேங்கில் வேலை பார்க்குறவங்க, லேபரேட்டரி டெஸ்ட்டில் இருக்கிறவங்க, சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அது மாதிரி உயிரியல் ஜுவாலஜிங்கிறோம் பார்த்தீங்களா, அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு, மெடிக்கல் சயின்ஸ் சம்மந்தப்பட்டவங்களும் மிகச்சிறப்பாக இருக்குது. பார்க்கப்படுகிறது. புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். சரியா? அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு சில அதிருப்தி இருக்குது. வேறு இடம் மாறினாலும் இந்த காலகட்டத்தில் மாறிக்கலாம். அதை குரு சிறப்பாக செய்வார். அதே மாதிரி எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் ஆகும். தொழிலில் வந்து கான்ட்ராக்ட், கமிஷன் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். அந்த டாக்குமெண்டேஷன் நல்லபடியாக முடியும். ஏன்னா புதன் வந்து ராசிக்கு வந்து 9ஆம் இடத்துல நச்சுன்னு உட்காந்துருக்கிறாரு. 9ஆம் இடத்துல வந்து 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால அதில் நல்ல ஒரு காரிய வெற்றி இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் இளைய சகோதரி இருந்தால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். உங்கள் இளைய சகோதரி நல்லா இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு புதன் பார்வை இருக்குது. 3 கூடையவன் 10ஆம் இடத்துல உட்கார்றாரு. ஸோ உங்கள் இளைய சகோதரி, தங்கச்சி அப்படின்னு உறவு வந்து நல்லாயிருக்கும். தங்கச்சியோடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். சரியா? சிறப்பாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். கும்பராசியில் பிறந்துட்டு அடுத்த வரையும் நாட்களில் உங்கள் தங்கச்சியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். உங்கள் தங்கச்சி படிக்கிறது தான் நல்லா படிக்கும். இல்லைன்னா தங்கச்சி வழியில் நல்ல சந்தோஷமான செய்திகள், சந்தோஷமான சம்பவங்கள்லாம் நடக்கும்.
ஸோ இனிமேல் தரமான சம்பவங்கள்லாம் உங்களை சுற்றி நல்லபடியாக நடக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வேலைவாய்ப்பு நல்லா இருக்குது, தாப்பனாடோட உறவுமுறை நல்லாயிருக்கும். சரியா? 9ஆம் இடத்துல புதயாத்தி யோகம் இருக்கிறது மிக சிறப்பு தான். ஓகே நேயர்களே, நல்ல விதமாக சொல்லிட்டு இருக்கிறேன். எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அந்த ஃபோட்டோ பாக்கியலட்சுமி ஃபோட்டோ, வித்யா கணபதி ஃபோட்டோ வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். தொடர்ந்து பாருங்கள். இந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. ஜனரஜா செக் பண்ணுங்க. வாட்ஸ்அப்பில் கொடுத்த நம்பருக்கு அணுகுங்க. சரியா? எதாக இருந்தாலுமே வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. சில பேர் உடனே ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து எல்லா நேரம் எடுக்க மாட்டேன் நான். சரியா? அடுத்த வேறு ஃபெஸ்டிவல்லாம் தீபாவளி தான் வருது, வேலை விட்டின்னு அங்கிட்டு போயிடுவேன், ஜாதகம் பார்த்துட்ருப்பேன். அதனால் யாராக இருந்தாலும் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த நம்பருக்கு 88074767457629 இந்த நம்பர் வந்து உங்களுக்கு ஃபோன்லேயே இருக்கும், அந்த வீடியோலேயே இருக்கும் உங்களுக்கு. சரியா? அந்த வீடியோவில் உள்ள நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுங்க அல்லது வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. சரியா? கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஃபோன் அடிச்சிங்கன்னா எல்லா நேரம் எடுக்க முடியாது. அப்படி இருந்தும் நான் சில நேரம் மிஸ்டு கால் வந்துச்சுன்னா கூப்பிடுவேன். என்னை அழைத்தவர்களுக்கு தெரியும், கும்பராசியில் என்னை அப்ரோச் பண்ணவங்களுக்கு தெரியும். நான் என்றைக்குமே என்னுடைய நேயர்களுக்கு, கும்பராசிக்குன்னு இல்லை, 12 ராசி நேயர்களுக்கு, என்னுடைய மக்களுக்கு நான் எப்போயுமே ரெஸ்பான்ஸாக இருப்பேன், மதிப்பு கொடுப்பேன், ஃபோன் அடித்து கேட்பேன். சில பேர் 10:30 11 மணிக்கெலாம் அடிப்பாங்க, அவங்ககிட்ட பேசியிருக்கிறேன் நான். சரியா? சில பேர் நடுநிசையிலலாம் எனக்கு மெசேஜ் போடுவாங்க. இப்போ கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிறவங்க, யூஎஸில் இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம தூங்குற நேரம் அவங்களுக்கு வந்து டே டைமாக இருக்கும். அவங்க டே டயத்துலலாம் சில நேரம் மெசேஜ் போடுவாங்க, உடனே பதில் சொல்லியிருக்கிறேன். 2 மணிக்கு 3 மணிக்கெலாம் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா என்னுடைய கடன் பணி செய்து கிடப்பதே. எனக்கு ஒரு வேலையே கிடையாது, ஜோதிடம் தான். என்னோடய சுவாசமே ஜோதிடம் தான், ராசி பலங்கள் தான், கிரக நிலைகள் தான். சரியா? இந்த பஞ்சாங்கத்தை பார்க்குறது தான். நாள், கிழமை, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த 5 விதத்துக்குள்ளே சுற்றி வரதான் என்னோடய வேலை. வேறு எந்த வேலையும் எனக்கு தெரியாது, சொன்னாலும் செய்ய தெரியாது. இதுதான் என்னோடய சுவாசம், உயிர், ஜீவன் எல்லாமே. ஸோ இந்த வேத ஜோதிடத்தை நான் பிடிச்சி என்னால் முடிஞ்ச அளவு மக்களுக்கு ராசி பலனை சொல்கிறேன், நல்லது கெட்டதை சொல்கிறேன், சாதக பாதங்களை சொல்கிறேன், சில பூஜை புனஸ்காரத்தை சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிற அந்த பூஜை பண்ணுறதெல்லாம் ஒரு சூட்சுமமான வழிபாடு. எப்படி கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பார்க்குறோம், நேரங்காலம் பார்க்குறோமோ அது மாதிரி தான். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் வந்து சுக்கிர சாரத்தில் உட்காராரு, வளர்பிறை சந்திரனாக நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, சுக்கிர கேந்திரத்தில் வராரு, மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிநாதனுக்கும் கேந்திரமாக வருவார். சனி சுக்கிரனுக்கு கேந்திரமாக சந்திரன் வருது, அருமையான அமைப்பு. வாழ்த்துக்கள், நல்லபடியாக நடக்கும். சரியா? வீட்டில் இருக்கிற நெகட்டிவ்லாம் வெளியே போயிடும், பாசிட்டிவ்லாம் உள்ளே வந்துடும். வீட்டில் வந்து தெய்வசக்தி அப்படியே நீடித்து இருக்கும். தெய்வசக்தியை ரீட்டைன் பண்ணுங்கள். இது மாதிரி பூஜை புனஸ்காரம் வீட்டை தொடர்ந்து பண்ணணும். வீட்டில் வந்து மாதத்துக்கு ஒரு 2 தடவை 3 தடவை பூஜை புனஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கணும். சின்ன லெவலில் பண்ணால் போதும். சரியா? ரொம்ப எல்லாம் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணியெல்லாம் பூஜை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், கோயில் குளத்துக்கு போகிறேன், ஊரை திரட்டிட்டு போகிறேன், வண்டியை எடுத்துகிட்டு போகிறேன், எல்லாம் சாப்பாடு கட்டிச்சோறு கட்டிட்டு போகிறேன், அதை போகிறது போங்க, அது உங்கள் சந்தோஷம். சில பேருக்கு கோயில் குளத்துக்குலாம் போயிட்டு வந்தால் மனசுக்கு நிறைவாக இருக்கும், அதை நான் வேண்டாம் சொல்ல மாட்டேன். சில பேர் முடியாதவர்கள், வீட்டிலே இருக்குன்னு நினைக்கிறவங்க வீட்டில் இப்படி சாமியை கும்பிடுங்க. நிதானமாக, பொறுமையாக, மன அமைதியோடு, ஒருமுகமாக இருந்து சாமி கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது உங்களை சுற்றி நடக்கும். வாழ்த்துக்கள். எல்லாமல்ல இறைவன் அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அடுத்த வளநலன்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.